வணக்கம் நண்பர்களே. ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரேவதியின் ஆசை நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லலாம். டூ வீலர் ஷோரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட டூ வீலர் ரெடி ஆகிட்டு வாங்கிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரேவதி ராஜாவை கூட்டிகிட்டு களம் இறங்கி டூ வீலர் ஷோரூம்லேருந்து பைக்கை வாங்குறாங்க. இந்த பாரு ராஜா, என்னோட ஆசையே இதில் உன் பின்னாடி நான் இருந்து வரணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராஜா ரேவதியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ரேவதி அந்த சாமியார் சொன்ன ஆபத்துலேருந்து நம்ம கார்த்தி காப்பாற்றி விட்டுறாங்க. கல்யாண நாளில் அந்த ஆபத்து போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஷோரூம்லேருந்து கால் பண்ணி நீங்கள் சொன்ன டூ வீலர் ரெடி ஆகிட்டு வாங்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ராஜாவுக்கு கையை பிடிச்சி, இந்த பாரு ராஜா, உனக்கான கல்யாண நாள் சர்ப்ரைஸ் ஒன்று ரெடியாக இருக்குது, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ரேவதி இங்கே ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம், இதில் ஒரு டூ வீலர் ஆர்டர் போட்டிருக்கேன், அதில் உன் பின்னாடி நான் இருந்து வரணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அந்த டூ வீலரை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவும் சேர்ந்து பைக்கில் அப்படியே சுற்றி அவங்க ரொமாட்டிக்காக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரா பார்த்து கொதித்து எழுறாங்க. என்ன இவனை 6 மாதத்தில் ரேவதிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு என் அக்கா பகல் கனவு கண்டுட்டு இருக்கா, ஆனால் அது நடக்காது போல இருக்குது. இங்கே என்னென்னா இதுக்கு ரெண்டும் ஜோடி போட்டுட்டு பைக்கில் பறக்கிறத பார்த்தா எனக்கே கடுப்பாகுது. நான் என் புருஷனுக்கு எனக்கு கழுத்தில் தாலி கட்டினதை என் அக்கா காரியாளுக்கு இவன் போட்ட சதியால் நான் கலத்தி கொடுத்துக்கிட்டு நான் இப்போ நடைப்பிணமாக சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே என் கண்ணு முன்னாடி இதுக ரெண்டு வரும் அப்படியே துள்ளி குதிச்சு போகிறாங்களே, இதெல்லாம் பார்க்க எனக்கு கடுப்பாகுது. எதையாவது பண்ணி இது ரெண்டுகளையும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க நம்ம சந்திரகலா. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்குறாங்க. நம்ம ரேவதியும் ராஜாவும் பைக்கில் ஒன்னடிச்சு இறங்குனதை, என்னடி நான் என்ன உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு நான் என்ன எல்லைக்கெல்லாம் போனேன், ஆனால் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாது போல் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அம்மா நீங்கள் எங்களை பிரிக்கணும்னு உள்ள கனவை மூட்டை கட்டி வச்சுருங்க, நான் இறந்தாலொழிய என் கழுத்தில் இவர் கெட்ட தாலியை நீ இறக்க முடியாது, அந்த அளவு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பைக்கையும் நம்ம ரேவதி இந்த டிரைவர் பயலுக்கு கல்யாண நாள் ப்ரெசன்டேஷனாக வாங்கி கொடுத்துருக்கா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு நெத்தி அடி அடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம்